அடியன் போன வருஷம் பிப்ரவரி 2024 ஒரு உபன்யாசத்துக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் போனேன். அப்ப நம்முடைய அன்பர் ஸ்ரீராம் சுவாமின்னு அங்க கைங்கரியம் பண்றார். அவர் அடியனை முதல்ல ஆண்டாள் சன்னதிக்கு அழிச்சுன்னு போனார். அதுக்கப்புறம் வட்டபத்திர சாயி சன்னதிக்கு அழிச்சுன்னு போனார். கடைசியா பெரியாழ்வார் சன்னதிக்கு அழிச்சுன்னு போனார். மத்தியான நேரம் பெரியாழ்வார் கழுத்துல ஒரு மாலை இருந்தது. அப்ப அவர் சொன்னார், எங்க கோவில் வழக்கம் தெரியுமா, கார்த்தால ஆண்டாளுக்கு ஒரு மாலை சாத்துவா. கார்த்தால ஆண்டாள் சாத்தின்ற அந்த மாலை என்ன பண்ணுவாளாம், வட்டபத்திர சாயி பெருமாளுக்கு சாத்திடுவா. அடுத்த நாள் காலை அந்த பெருமாளுடைய மாலை பெரியாழ்வாருக்கு வந்துருமா. பெருமாள் ஆண்டாள் சூடி களைந்த மாலையை அணிந்து கொள்வார், பெரியாழ்வார் பெருமாள் சூடி களைந்த மாலையை அணிந்து கொள்வார். அன்னைக்கு அவர் என்ன பண்ணார், இப்ப அந்த மாலையை உங்க கழுத்துல போடுறேன்னு சொல்லி மத்தியானம் போன அடியனுக்கு முந்தின நாள் கார்த்தால ஆண்டாள் அணிஞ்சுண்டு, முந்தின நாள் மாலை பெருமாள் அணிஞ்சுண்டு, அடுத்த நாள் காலை பெரியாழ்வார் அணிஞ்சுண்டு, மத்தியானம் நம்ம கழுத்துல போட்டு நன்னா உபன்யாசம் பண்ணுவாங்கட்டு அனுப்பி வச்சார். அன்னைக்கு பாருங்க, தற்செயலா அன்றைய உபன்யாசம் ஆண்டாள் திருக்கல்யாணமே உபன்யாசம் பண்ண ராஜபாளையம் போறேன். கரெக்டா அந்த ஒரு மாலை அனுகிரகமாக அடியனுக்கு கிடைச்சது. அப்போ ஒரு பூ மாலை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம், திரும்ப அந்த மாலையை பெருமாள் பக்தனுக்கு கொடுக்கிறார்னா அந்த மாலையில தன் அனுகிரகத்தை கலந்து இந்தாடா வச்சுக்கோன்னு கொடுத்துட்றார். அப்படி அர்ச்சனம் நம்முடைய மனத்தையும் சேர்த்து, அந்த மலரின் மனத்தோடு நம்ம மனத்தையும் சேர்த்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அதுக்காக பூக்கோ நறுமணத்துக்கோ பெருமாள் ஆசைப்படுறாருன்னு அர்த்தம் இல்லை. நம்ம பக்தியோடு என்ன கிடைக்கிறதோ, கீதையில கண்ணன் சொல்றான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா. நீ ஒரு இலையோ, இதுக்கு ராமானுஜர் பாஷ்ய பாருங்க, ஸ்லோகம் என்ன இருக்குன்னா, இலை பூ பழம் தண்ணீர். ராமானுஜர் நடுவுல அல்லதுங்கிற வார்த்தையை சேர்த்துட்டார். ஒரு இலையோ அல்லது பூவோ அல்லது பழமோ அல்லது தண்ணீரோ எதுவுமே இல்லையா, உன் கண்ணீரையே சமர்ப்பிச்சாலும் பகவான் ஏத்துப்பாப்பா. எனக்கு கொடுக்க தண்ணீர் கூட இல்லையா, பக்தியால் 2 சொட்டு கண்ணீர் சிந்தினால் அதையும் நாம் கொடுத்ததுன்னு பகவான் ஏத்துப்பான். அப்ப பொருளின் எடையா அவன் பாக்குறது இல்ல, பக்தியின் எடையத்தான் பாக்குறான்.